வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு புது மார்க்கெட்டிங் பிளான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ கொடுக்குறாங்கன்னா சின்ன சின்ன வியூவர்ஸையும் அது போய் சென்றடையணும். அதுக்கு தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து யூஸ் ஆகுது. அதில் நம்ம SPOட பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ்னாலும் சரி அல்லது ஒரு ப்ராடக்ட்னாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட பயனர்களை போய் ரீச் அடைகிறதுக்காக ஒரு இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்மாக தான் நம்ம SPO செயல்படுது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு என்னென்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மொத்தம் 3 விதமான பிளான் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், செகண்ட் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், தேர்டு வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட். ஒவ்வொரு பிளானாக பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சரி, பிளான்னு சொல்கிறீங்க, ஆன்லைன் ஜாப்னு சொல்கிறீங்க, பார்ட் டைம் ஜாப்னு சொல்கிறீங்க, என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கங்க. அதுதான் அந்த டாஸ்க்கை தான் நம்ம பண்ணணும். டாஸ்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கண்டென்ட் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது தான். இதுதான் இந்த டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீங்க. நீங்கள் லைஃப் லாங் இதில் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சொன்ன மாதிரி டெய்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. ஒரு டாஸ்க்கு வந்து 5 rupees. அப்போ டோட்டலாக மாதத்துக்கு வந்து 150 rupees வரும். உங்கள் வாலெட்டில் வந்து 500 எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து இதை வித்ட்ரால் கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லை சார், இது எனக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குது, இதை விட கொஞ்சம் அதிகமாக நான் வருமானம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கான அடுத்த ஒரு பிளான் இருக்குது, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இண்டிவிஜுவல் மார்க்கெட்லேயும் சேம் டாஸ்க் தான் இருக்கும். இந்த டாஸ்க் வந்து அந்த கண்டென்ட் வைஸும் சரி, சின்ன சின்ன கீவேர்ட்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். 3 பிளானுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் இருக்கும். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருங்கிறதுல வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸுங்கிறது அது வந்து ஒரு கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின ஒரு கோர்ஸ் தான் அது. இதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிடலாம். இதில் வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு டாஸ்க் தான், ஆனால் டாஸ்க்கு அமௌண்ட் வந்து ஒரு டாஸ்க்கு 50 rupees வரும். ஸோ மந்த்லி உங்களுக்கு 1500 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களுடைய வாலெட்டில் 1500 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்து அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளான் மார்க்கெட்டிங் அசோசியேட். மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரை இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடலாம். மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆகிறதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் லிமிட், ஒரு டாஸ்க் வந்து டெய்லி ஒரு டாஸ்க் தான். டாஸ்க்கு உள்ள அமௌண்ட்டு 50 rupees ஆட் ஆகும். இது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கீழே ஒரு ஃப்ரெண்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஆக்டிவாக ஆகிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக 1000 rupees கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டு ரீபர்ச்சேஸ் ஏதாவது ஒரு சர்வீஸோ இப்போ ரீபர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 500 rupees கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுறது வந்து ஒரு 40 பேரை மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோ இன்கம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஒருத்தர் அவருடைய டெய்லி டாஸ்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டெய்லி டாஸ்க் வந்து 50 rupees கிடைக்கும் அப்படின்னா அதில் 20% 10 rupees உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ ஒரு சிம்பிள் கால்குலேஷனாக மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி டாஸ்கில் வந்து ஒரு 1500 கிடைக்கிறது. நீங்கள் ஒரு 10 பேர் ரெஃபரல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10,000 ரூபாயில் வருது. இது இல்லாமல் இன்ட்ரோ இன்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 10 பேருக்குள்ள இன்ட்ரோ இன்கம் வந்து 3000. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 14,500 ரூபா கிடைக்குது. 3 பிளானுக்கும் உண்டான சம்மரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம் ப்ளஸ் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் வேணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற 2 பிளான்லையும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. இது இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லையா ஒரு கோர்ஸ் 599 பண்ணுறீங்க இல்லையா, இதுக்கு ஒருத்தான 6000 rupees ஒருத்தான ரிவார்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து பை மோட் சூப்பர் மார்க்கெட், இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோசரிஸ் தான் கிடைக்குங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ் தான் கிடைக்கும். இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை ரெடீம் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ இதில் ஜாயின் பண்ணுற ஒரு யூசர் வந்து ஒரு 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் இன்னொரு சர்வீஸை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேன் கார்டு கம்பல்சரி. அதே மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கவங்க, அதாவது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க வந்து டெய்லி டாஸ்க் ஒரு 5 days கண்டினியூஸாக டாஸ்க் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஐடி டெர்மினேட் ஆயிரும். இப்போது ரெஃபரல் இன்கம் வந்து 24 hours உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அது இல்லாமல் டாஸ்க் அமௌண்ட்டும் இன்ட்ரோ இன்கமும் உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் கிரெடிட் ஆகும்.
இந்த டாஸ்க் வந்து டெய்லி சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால டெய்லி டாஸ்க் பண்ணும்போது அவங்க டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து படிச்சு அதுக்கப்புறம் டாஸ்க் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை 18 வயசு பூர்த்தி அடைந்தவங்க இதில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி அவங்கள மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install the application. சரி, எல்லாம் ஓகே. அவங்களுக்கு எஸ்பிஓக்கு இதில் என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா, நீங்கள் ஒரு வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது அதிலிருந்து 20% இதில் வந்து டிடிஎஸ் இன்க்ளூடட் அந்த அமௌண்ட் மட்டும் அவங்களுக்கு கமிஷனாக எடுத்துக்கிடுவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறதை விட நீங்கள் எஸ்பிஓட அஃபிஷியல் சோசியல் மீடியா பேஜில் இந்த பிளானை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சேனல் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.